ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 4 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, எறா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு, வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கடலெண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போ இதை கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இதில் வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்ச எறா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியெலாம் சுண்டி நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே பாருங்க, எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.